இன்னும் பயம் இருக்குது இல்ல, உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு காரியத்துக்கு இந்த பயம், மனுஷரை குறித்த பயம், சூழ்நிலைகளை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், இது என்ன ஆகுமோ என்கிற பயம், ஒரு வியாதி வந்துட்டு பலவீனம் வந்துட்டு எப்படி முடியுமோ என்ற பயம், இந்த தேவைக்கு என்ன செய்வதென்ற பயம், வீட்டுக்குள்ள பிரச்சனை பயம், வேலையில பிரச்சனை பயம், பிசினஸ்ல இந்த தடை பயம், ஏதோ ஒரு பயம் உள்ளத்துக்குள்ள ஆழத்துக்குள்ள இருக்குதா? அந்த பயத்தை ஆண்டவர் எடுக்க விரும்புகிறார். நீங்க பயப்படக்கூடாது. கர்த்தரை தேடினா பயம் முற்றிலும் விலகி போயிடும். ஆண்டவர் பயத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஒரு மன தைரியத்தை, சந்தோஷத்தை தந்துருவார். ஏன்னா கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறார்? நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். இது ஆண்டோடைய வாக்கு தத்துவம். உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே நீ பயப்படாத, நான் இருக்கிறேன். என் மகளே நீ பயப்படாத, நான் இருக்கிறேன், கூட இருப்பேன். நான் சர்வ வல்லமுள்ள தேவன். இந்த பிரச்சனை ஒன்னு என்ன செஞ்சிட முடியும்? பயப்படாதன்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு தைரியப்படுத்துகிற ஆண்டவர் பாத்தீங்களா?